இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் எல்லையில் அவ்வப்போது அரங்கேறிய சிறு சிறு மோதல்களை தவிர்த்து இரு நாடுகளும் 3 முறை மிகப்பெரிய போர்களை சந்தித்துள்ளது. அதிலும் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியதைப் போல பதற்றம் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட போர்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் எல்லை கோடுகள் பிரிக்கப்பட்டு சுதந்திர நாடுகளாக அறிவிக்கப்பட்டதில் இருந்தே மோதல் போக்கு என்பது தொடங்கிவிட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே எந்த ஒரு நாளிலும் ஒத்துப்போனதே இல்லை. காஷ்மீர் எனும் பனிப்பிரதேசம் இன்று வரை கனலாக எரிந்து கொண்டிருக்கிறது. இதனால் இரு நாட்டு எல்லைகளும் எப்பொழுதும் பதற்றமாகவே காணப்படுகிறது. சுதந்திரமடைந்த நாள் முதலே இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட போர்களின் விரிவான பின்னணி என்ன? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் 1947ஆம் ஆண்டு காஷ்மீருக்காக ஏற்பட்ட போர்தான் இரு நாடுகளுக்கு இடையிலான முதல் போராகும். இந்த போர் காஷ்மீரின் உரி, பாராமுல்லா மற்றும் பூஞ்ச் ஆகிய இடங்களில் நடந்தது. இப்போது வரை நடைபெற்று வரும் போர்களுக்கு மூல காரணமாக அமைந்ததே இந்த போர்தான். ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தான் கைப்பற்ற நினைத்தபோது அந்நாட்டின் மகாராஜா ஹரி சிங் இந்தியாவின் உதவியை நாடினார். அதற்குள்ளாக பாகிஸ்தான் அந்த மாகாணத்திற்குள் ஊடுருவிவிட்டது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூண்டு பல வீரர்கள் உயிரிழந்தனர். இதையடுத்து ஐநா சபை இதில் குறுக்கிட்டு சமரசம் பேசி பிரச்சனையை தீர்த்து வைத்தது. அதன் பிறகு 1965ஆம் ஆண்டு போர் வெடித்தது. இந்த போர் மொத்தம் 17 நாட்கள் நடைபெற்றது. பாகிஸ்தான் இராணுவத்தினர் காஷ்மீருக்குள் ஊடுருவி பொதுமக்களுடன் சேர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். இதனைக் கண்டு வெகுண்டெழுந்த இந்திய இராணுவத்தினர் பாகிஸ்தானின் பஞ்சாப் பகுதிக்குள் நுழைந்ததால் போர் வெடித்தது. இந்த போரை அப்போதைய சோவியத் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா தலையிட்டு தடுத்து நிறுத்தினர். அதன் பின்னர் 1966ஆம் ஆண்டு ஜனவரியில் தாஷ்கண்டில் ஒப்பந்தம் கையொப்பமானது. அதன் பின் 5 ஆண்டுகள் அமைதியாக இருந்த பாகிஸ்தான் தனது நாட்டினருடனேயே முரண்பட்டு போருக்கான சூழலை உருவாக்கியது. அப்போது பாகிஸ்தான் 2 பகுதிகளாக இருந்தது. ஒன்று மேற்கு பாகிஸ்தான், இன்னொன்று கிழக்கு பாகிஸ்தான். இந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் இன்றைய வங்கதேசமாக உள்ளது. அப்போது கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த மக்கள் மேற்கு பாகிஸ்தானியர்களால் தரம் தாழ்த்தி நடத்தப்பட்டனர். 1970ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் கிழக்கு பாகிஸ்தானின் அவாமி லீக் கட்சி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றது. ஆனாலும் ஜனநாயகத்தை சற்று மதிக்காத மேற்கு பாகிஸ்தான் ஆட்சியை ஒப்படைக்க மறுத்தது. இது போருக்கு காரணமாக அமைந்தது. அங்கு ஏற்பட்ட அசாதாரண சூழலால் பல பேர் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தனர். இந்தியா சுதந்திரம் கேட்ட கிழக்கு பாகிஸ்தான் மக்களுக்கு ஆதரவாக நின்றது. இதனால் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க ஆரம்பித்தது. இந்த போர் 13 நாட்கள் நடந்தது. பல உயிரிழப்புகளுக்கு பிறகு இந்தியாவிடம் பாகிஸ்தான் இராணுவம் டாக்காவில் சரணடைந்தது. அதன் பிறகுதான் வங்கதேசம் என்ற தனி நாடு உருவானது. அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியின் வலிமையை இந்த போர் பறைசாற்றியது. அதன் பின் 1986ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் இராணுவம் எல்லையில் அத்துமீறியதால் ஆபரேஷன் ஃப்ராஸ்டாக்ஸ் என்ற தாக்குதலை இந்தியா முன்னெடுத்தது. 1989ஆம் ஆண்டில் ஏற்பட்ட காஷ்மீர் கிளர்ச்சியையும் இந்திய இராணுவம் ஒடுக்கி கட்டுக்குள் கொண்டு வந்தது. அதன் பின்னும் அடங்காத பாகிஸ்தான் 1999ஆம் ஆண்டில் கார்கிலில் அத்துமீறியது. 90s கிட்ஸ்களால் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாதது இந்த கார்கில் போர். யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஜம்மு காஷ்மீரின் கார்கில் பகுதியில் பயங்கரவாதிகளைப் போல பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறி நுழைந்தது. சில பகுதிகளையும் கைப்பற்றியது. அப்போது இந்தியா ஆபரேஷன் விஜய் நடவடிக்கையை கையில் எடுத்தது. மலைக்காடுகளுக்குள் புகுந்து இந்திய வீரர்கள் நடத்திய அதிரடி தாக்குதல்களால் தலைதெறிக்க திரும்பி ஓடினர் பாகிஸ்தான் இராணுவத்தினர். இதில் இந்திய இராணுவம் மகத்தான வெற்றியை பதிவு செய்தது. இதைத் தொடர்ந்து கோழை தினத்திற்கு பெயர் போன பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 2001ஆம் ஆண்டு யாரும் எதிர்பாராத நேரத்தில் இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் தாக்குதல் நடத்தினர். இதனால் இரு நாடுகளுக்கிடையிலான வணிக தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. போர் பதற்றம் ஏற்பட்டது. ஆனால் அமெரிக்கா தலையிட்டு சமரசம் செய்து வைத்தது. அதன் பிறகு ஆத்திரமூட்டும் வகையில் ஒரு அத்துமீறலான செயலை 2008ஆம் ஆண்டு மும்பையில் அரங்கேற்றினர் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள். கடல் மார்க்கமாக மும்பைக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் 100க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை சுட்டுத் தள்ளினர்.
துப்பாக்கிகளுடன் நுழைந்த தீவிரவாதிகளை சுட்டுத் தள்ளிய இந்திய வீரர்கள் அஜ்மல் கசாப்பை மட்டும் உயிருடன் பிடித்து பின் தூக்கிலிட்டனர். அதன்பின் 2013ஆம் ஆண்டு காஷ்மீரின் மெந்தர் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் ஊடுருவி இந்திய ராணுவ வீரரின் தலையை வெட்டியது. இதற்கு பதிலடியாக இந்தியா நடத்திய தாக்குதலில் இருதரப்பிலும் 22 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு காஷ்மீரில் உரி பாதுகாப்பு நிலை மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியது. 2019ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் ஜெய்ஷ்-இ முகமது பயிற்சி முகாமை அழிக்கும் நோக்கில் இந்திய ஃபைட்டர் ஜெட்கள் வான்வழி தாக்குதலை நடத்தியது. 2019ஆம் ஆண்டில் நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. தற்போது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய தாக்குதல் இருதரப்பு மோதலை மீண்டும் கொண்டு வந்தது. முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல்களை அரங்கேற்றி வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நடத்திய பதிலடி தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். தாக்குதல்கள் அடுத்த கட்டத்தை எட்டி வரும் நிலையில் பாகிஸ்தான் பேரிழப்பை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.